பிரகாசமான சுவையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு தக்காளி, பச்சை மிளகாயை போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புதினா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்குங்க. இப்போ அந்த 1 கிலோ சிக்கனை அப்படியே அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு 15 நிமிஷம் வேக விட்டுடலாம். இடையில நல்லா கலந்து விட்டுக்குங்க. 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் கலந்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். சிம்லேயே இருந்தால் தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் எவ்வளோ சூப்பராக ரெடி